Taste the Daily. தை திங்கள் முதல் நாளான பொங்கல் திருநாளில் தமிழக மக்கள் அனைவரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டுமென அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. உழவர் பெருமக்கள் தங்கள் வாழ்வில் ஏற்றம் பெற்றிட கழக ஆட்சி காலங்களில் பல்வேறு நலத்திட்டங்கள் தீட்டப்பட்டு சீரிய முறையில் செயல்படுத்தப்பட்டது எனவும் பெருமிதம். தமிழனுடைய திருநாள் இந்த தைப்பொங்கல் உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்களுக்கு எனது இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சென்னையில் 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட போது கைதான பகுதி நேர ஆசிரியர்களில் தற்கொலைக்கு முயன்ற ஆசிரியர் கண்ணன் உயிரிழந்தார். ஸ்டாலின் அரசின் ஆணவ போக்கால் ஆசிரியர் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் என்ன பதில் சொல்லப் போகிறது விடியாத திமுக அரசு என ஆசிரியர்கள் கேள்வி. பகுதி நேர ஆசிரியர் கண்ணன் விஷமறிந்து விழுந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. பகுதி நேர ஆசிரியர் கண்ணனை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் சக ஆசிரியர்களுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல். ஆட்சிக்கு வருவதற்கு முன் பொய் வாக்குறுதி தந்து ஆட்சிக்கு வந்த பின் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியரின் உயிரை பறித்த திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். ஆசிரியர் ஒருவர் மரணித்துவிட்ட நிலையில் கவலை கொஞ்சம் கூட இல்லாமல் கவிதை பாட சொல்லி வைப் செய்வது முதல்வர் என்ற உயர்வான பதவிக்கு இந்த ஃபெயிலியர் மாடல் முதல்வர் ஒரு இழுக்கு என புரட்சி தமிழர் ஆவேசம். தேர்தல் வாக்குறுதியை மீறிய ஸ்டாலின் அரசை கண்டித்து இழந்த ஆசிரியர் கண்ணனுக்கு நீதி கோரி 1 கோடி ரூபாய் நிவாரணம் அரசு வேலை வழங்க வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் போராட்டம் நடத்திய பகுதி நேர ஆசிரியர்களை கைது செய்து காவல்துறை அராஜகத்தில் ஈடுபட்டதால் மக்கள் கடும் கொந்தளிப்பு. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் பகுதி நேர ஆசிரியர்களை வஞ்சிக்கும் விடியாத திமுக அரசு. விடியாத அரசின் அமைச்சர் கடமைக்கு நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் தங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என பகுதி நேர ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டு இயக்கம் அறிவிப்பு. உயிர் பலி வாங்கும் ஸ்டாலினின் பொய் வாக்குறுதிகள். நீட் தேர்வு குறித்து ஸ்டாலின் கொடுத்த பொய் வாக்குறுதியால் பல மாணவர்கள் உயிரிழந்ததை அடுத்து இன்று ஆசிரியர்களுக்கு கொடுத்த பொய் வாக்குறுதியால் ஒரு ஆசிரியர் உயிர் பலியான சோகம். திமுக அரசின் அராஜகத்தால் மன உளைச்சலுக்கு ஆளாகி உயிர் நீத்த ஆசிரியர் கண்ணன் பொம்மை முதல்வர் ஸ்டாலினை நம்பியதாகவும் வாக்களித்ததாகவும் அவரது மனைவி பேட்டி. பொது நலனுக்காக உயிர் நீத்த தனது கணவனை இழந்த நிலையிலும் பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கையை இனியாவது நிறைவேற்ற வேண்டும் என கண்ணீர் மல்க பேட்டி. உயிர் தியாகம் செய்த ஆசிரியர் கண்ணனின் மரணத்திற்கு நீதி கேட்டும் பொய் வாக்குறுதி கொடுத்து உயிர் பலி வாங்கும் ஸ்டாலின் அரசை கண்டித்தும் நெஞ்சுரத்தோடு போராடும் பகுதி நேர ஆசிரியர்கள். ஆசிரியர் கண்ணனுக்கு அஞ்சலி கூட செலுத்த விடாமல் மனசாட்சி என்பது சிறிதுமின்றி ஆசிரியர்களை மீண்டும் மீண்டும் கைது செய்து ஸ்டாலின் அரசு அராஜகம். திராவிட மாடல் ஆட்சியின் பொய் வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்த ஆட்சியர் மனமுடைந்து உயிரை மாய்த்து கொண்ட கண்ணனின் உடலை பார்க்க சக ஆசிரியர்கள் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சென்று விடாமல் தடுக்க கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களை பேருந்தில் இருந்து இறக்காமல் நகரை சுற்றி வந்த காவல்துறை. இயற்கை உபாதையை கூட கழிக்க விடாமல் பெண் ஆசிரியர்களை பேருந்தில் வைத்து சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக அலைக்கழித்து அராஜகம். திமுகவின் 181வது தேர்தல் வாக்குறுதியின்படி பணி நிரந்தரம் கோரி சென்னை வீதிகளில் தொடர் போராட்டத்தில் வாடும் பகுதி நேர ஆசிரியர்கள். தேர்தல் வாக்குறுதிகளை பொய்யாக்கிய திமுக அரசும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் பொங்கல் கொண்டாட்டத்தில் சாரட் வண்டியில் மகிழ்ச்சியுடன் வலம் வர வயிற்றெரிச்சலுடன் சாபமிடும் ஆசிரியர்களின் அவல நிலை. பணி நிரந்தரம் என்ற தேர்தல் கால வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்டு ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை நசுக்கும் திமுக அரசு.
கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கே பாதுகாப்பற்ற நிலையை உருவாக்கிவிட்டு விடியாத திமுக அரசு வேடிக்கை பார்ப்பதா என ஆசிரியர்கள் கொந்தளிப்பு. வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டு ஆசைகளை பணி நிரந்தரம் செய்யாமல் அவர்களின் உழைப்பை சுரண்டும் விடியாத அரசு. உரிமைகளுக்காக போராடும் கல்வி பணியாளர்களை அலட்சியப்படுத்தி அவர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி வேடிக்கை பார்க்கும் விடியாத அரசின் மெத்தனத்தால் வீதிக்கு தள்ளப்பட்டதாக ஆசிரியர்கள் வேதனை. தேர்தல் வாக்குறுதிகள் வெறும் காகிதத்தோடு பறக்கவிட்டு பணி பாதுகாப்பு இன்றி தவிக்கும் ஆசிரியர்களின் கண்ணீரை கூட துடைக்க முடியாத அளவிற்கு திறனற்ற திமுக அரசு உள்ளதாக குற்றச்சாட்டு. ஆசிரியர்களை புதிய சங்கம் அமைத்து போராட தூண்டிய அரசின் மெத்தன போக்கு கல்வித்துறையை சீரழிக்கும் ஆளும் கட்சியின் அவலட்சணம் அம்பலம். பகுதி நேர ஆசிரியர்களின் தொடர் போராட்டத்தை அடக்க 2500 ரூபாய் சம்பள உயர்வு, சம்பளம் 10,000 15,000 உயர்த்தி மே மாதத்திலிருந்து வழங்குவதாக அரசு முடிவு. பணி நிரந்தர அரசாணை வெளியிடாமல் கண்துடைப்பு அறிவிப்புகள் மட்டுமே உள்ளதாக போராட்டத்தை தீவிரப்படுத்திய ஆசிரியர்கள். வாக்குறுதி ஏமாற்றத்தால் ஆசிரியர் கண்ணன் பலியான நிலையிலும் பறையடித்து பொங்கல் கொண்டாடிய ஸ்டாலின். வேலந்தா ஆசிரியருக்கு அஞ்சலி செலுத்த தடை விதித்து பொங்கல் கொண்டாட்டத்தில் திளைக்கும் திமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட ஆசிரியர்கள் சபதம். பகுதி நேர ஆசிரியர்களின் தீவிர போராட்டம் உச்சமடைந்துள்ள நிலையிலும் சம்பள உயர்வு என்ற கண்துடைப்பு நாடகத்தை அரங்கேற்றியுள்ள விடியாத அரசு. திமுக அரசின் அலட்சியத்தால் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர் கண்ணன் உயிரிழந்த நிலையில் போராட்டம் தொடரும் என கொந்தளித்துள்ள பகுதி நேர ஆசிரியர்கள். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் பொங்கல் தினத்தை ஒட்டி இன்று போராட்டம் நிறுத்தி வைப்பதாக அறிவிப்பு. அரசு தரப்பில் தங்களுடைய கோரிக்கையை ஏற்காவிட்டால் நாளை முதல் போராட்டம் தீவிரமடையும் என்றும் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் சங்கத்தினர் எச்சரிக்கை. மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி நடைபெற்று வருகிறது. திமிரும் காளைகளை அடக்கி சீறி பாயும் காளையர்களால் அதிரும் வாடிவாசல். சூப்பர் பாருங்க, நல்ல காலை, நல்ல வீரர், வீரரை காலையில் பார்த்தலாம். காலை நல்ல முயற்சி, வீரர் நல்ல முயற்சி, விட்டாத வேலை பிடிக்க தம்பி. ஒரே கூட மட்டும் மாடுபடி வீரர் வீரர் வெற்றி பெற்றா இருப்பான். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடும் பொதுமக்கள். புத்தாடை அணிந்து பொங்கல் வைத்து அதிகாலையில் சூரிய பகவானுக்கு படையலிட்டு வழிபாடு. பகுதி நேர ஆசிரியர் கண்ணன் தற்கொலைக்கு திமுக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும். இனியாவது திமுக அரசு மனசாட்சி கஞ்சி பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். உள்கட்டமைப்பு மற்றும் நிதி ஆதாரங்கள் எதுவுமின்றி செயற்கை நுண்ணறிவு பூங்கா என பிரம்மாண்ட அறிவிப்புகளை வெளியிட்டு வெறும் பேச்சு வீரராக அமைச்சர் TRB ராஜா மக்களை ஏமாற்றி வருவதாக குற்றச்சாட்டு. 10,000 கோடி முதலீடு, 1000 பேருக்கு வேலைவாய்ப்பு என யதார்த்தத்திற்கு புறம்பான வெற்று வாக்குறுதிகளை அளித்து விடியாத அரசு ஒரு கற்பனை உலகில் அரசியல் நாடகம் நடத்தி வருவதாக மக்கள் விமர்சனம். சென்னை அடுத்த பெருங்களத்தூரை சேர்ந்த இளம்பெண்ணிடம் திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி 1,60,000 ரூபாய் பறித்த இளைஞர் பிடிபட்டார். பெண்களுக்கு எதிரான குற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பெண்களின் பாதுகாப்புக்காக விடியாத திமுக அரசு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் காட்டம். பொய்யின் பிறப்பிடமாக விளங்கும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் காலி பணியிடமே இல்லை என பகிரங்கமாக பொய் கூறிவிட்டு தற்போது 831 பேருக்கு பணியாணை வழங்கியும் இடம் ஒதுக்காமலும் செவிலியர்களை வஞ்சித்து வருவதாக குற்றச்சாட்டு. தூய்மை பணியாளர்களை விட குறைவான ஊதியம் வழங்கி ஆயிரக்கணக்கான செவிலியர்களின் வாழ்வாதாரத்தை சிதைத்து அவர்களின் நியாயமான போராட்டத்தை கேலி கூத்தாக்கிய அவலம். திமுகவை திட்டமிட்டு சீண்டும் விதமாக மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவோம் என காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் பேச்சு. ஆட்சியில் பங்கு இல்லை என ஸ்டாலினின் முடிவை அமைச்சர் பெரியசாமி அறிவித்திருந்த நிலையில் திமுகவை மீண்டும் சீண்டும் காங்கிரஸ். மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து
பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் தலைக்கீறிய போதையில் மனைவியின் கையை வெட்டிய முதியவர். தீயசக்தி திமுக ஆட்சியில் தட்டுப்பாடின்றி கிடைக்கும் மதுவால் நிலை தடுமாறி உறவுகள் கூட சீரழிந்துள்ளதாக மக்கள் சாடல். சென்னைக்கு வேலை தேடி வந்த மேகாலயா மாநில பெண் தனியார் நிறுவன மேற்பொறியாளரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரம். தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டேன் என வசனம் பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலம் என இந்தியாவை பேசும் அவலம். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே ஏற்கனவே திருமணமானதை மறைத்து பெண் நடன கலைஞரை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை கமிஷன் துறையாக மாறியுள்ளதால் எப்படியும் தப்பித்து விடலாம் என துணிகரத்துடன் பாலியல் குற்றங்கள் நிகழ்வதாக மக்கள் விமர்சனம். மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். விழுப்புரம் மாவட்டம் முத்தம்பாளையம் கூற்றோடு சாலையில் போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் பிடிபட்டார். இளைஞர்களை சீரழிக்கும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த ஸ்டாலின் அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் விமர்சனம். ரயில்களில் கடந்த ஆண்டு பறிமுதல் செய்யப்பட்ட 2850 கிலோ கஞ்சா வெறும் 5 அல்லது 10% தானா என பொதுமக்கள் சந்தேகம். விடியாத ஆட்சியில் சீர்கேட்டால் ஆயிரக்கணக்கான கிலோ கஞ்சா தமிழகத்தில் ஊடுருவி இளைஞர் சமுதாயத்தை சீரழித்துள்ளதாக விமர்சனம். சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் 21 கிலோ கஞ்சாவுடன் இளைஞர் பிடிபட்டார். தமிழகத்தில் கஞ்சா புழக்கமே இல்லை என ஆட்சியாளர்கள் கண்ணை மூடிக்கொண்டு பொய் கூறுவதால் தான் நாளுக்கு நாள் கஞ்சா புழக்கம் அதிகரிப்பதாக மக்கள் வேதனை. சென்னை 7 கிணறு பகுதியில் இளைஞரின் வாழ்வை சீரழிக்க மெத்தபட்டமின் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வைத்திருந்த 4 பேர் சிக்கினர். தமிழ்நாட்டை போதைப் பொருட்களின் கூடாரமாக மாற்றியதை விடியாத திமுக அரசின் சாதனை என பொதுமக்கள் கடும் விமர்சனம். கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் அருகே ஓரங்கூர் கிராமத்தில் சட்ட விரோதமாக விற்பனைக்காக மது பாட்டில்களை கடத்தி சென்றவர் பிடிபட்டார். கிராமப்புறங்களை கெடுக்கும் வகையில் கள்ளச்சந்தை மது விற்பனையை கட்டுப்படுத்த தவறிய விடியாத திமுக அரசுக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். திருச்சி தென்னூர் பகுதியில் முன் விரோதம் காரணமாக இளைஞர் ஓட விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்டதால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் சுதந்திரமாக உலாவரும் கூலிப்படை கும்பல்களால் நிம்மதியை இழந்து தவிக்கும் பொதுமக்கள். சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் வீடு புகுந்து பணம் மற்றும் பொருட்களை கொள்ளையடித்த 2 சிறுவர்கள் உட்பட 3 பிடிபட்டனர். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என கலராக விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் ஆட்சியில் சிறார்கள் கொலையாளிகளாகவும் கொள்ளையர்களாகவும் மாறி வரும் அவலம். கொரோனா காலத்தில் உயிரை பணயம் வைத்து பணியாற்றிய செவிலியர்களை நிரந்தரம் செய்வதாக வாக்குறுதி அளித்துவிட்டு தற்போது 724 பேரை ஒப்பந்த பணிக்கு தள்ளும் அரசின் முடிவால் கடும் அதிர்ச்சி. பிரசவ பிரிவு செவிலியர்களுக்கு மாதம் 5000 ரூபாய் ஊதிய ஒப்பந்தத்தை கட்டாயமாக்கும் புதிய தகவலால் ஆயிரக்கணக்கான செவிலியர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ள நிலை. ஜனவரி 20ஆம் தேதி முதல் அனைத்து சத்துணவு மையங்களையும் மூடிவிட்டு காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தினர் எச்சரிக்கை. அரசு பள்ளிகளில் சத்துணவு திட்டமே முடங்கும் அபாயம் இருப்பதால் சத்துணவு ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு அரசு செவிமடுக்குமா வேண்டுமென பெற்றோர்கள் வலியுறுத்தல். பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறையொட்டி தென் மாவட்டங்களை நோக்கி படையெடுக்கும் மக்களால் செங்கல்பட்டு மாவட்டம் மாமண்டூர் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல். போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்த நிலையில் திறனற்ற திமுக அரசு போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தாமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு.
பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறையை முன்னிட்டு கிளாம்பாக்கத்தில் குவிந்த மக்கள் போதிய பேருந்து வசதி இல்லாததால் சொந்த ஊருக்கு செல்ல முடியாமல் அவதி. போதிய பேருந்துகளை இயக்காமலும் கூட்ட நெரிசலை முறைப்படுத்தாமலும் ஸ்டாலின் அரசு அலட்சியம் காட்டியதால் மக்கள் அதிருப்தி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே வீரபாண்டியன் பட்டினத்தில் திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகளை கண்டித்து கடலுக்குள் இறங்கி கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள். விடியாத திமுக அரசு முறையாக தூண்டில் விளைவு பாலத்தை அமைக்காமல் வெற்றி விளம்பரத்திற்கு அமைத்துள்ளதால் கடலில் மண்திட்டுகள் ஏற்படுவதாக மீனவர்கள் குற்றச்சாட்டு. இந்த கல்லுகளை அப்புறப்படுத்தி எங்களுக்கு ஒரு சுகமான கல்லுகள் அமைத்து தர வேண்டும் நாங்கள் அரசுக்கு பலமுறை நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு அதிகாரிகளும் இதுக்கு ஒரு நடவடிக்கைகள் எடுத்தபாடு கிடையாது. நாங்களும் 15 நாட்கள் இங்கே ரொம்ப பட்டியலில் கிடந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு பக்கத்து கிராமம் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய முறைகளை வைத்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் இந்த இடத்துக்கு வரவில்லை.